என்னடா? டேய் நீங்க போயிட்டு இருங்கடா, நான் வரேன். எங்கடா போற? ஏய் நீங்க போங்கடா, வரேன். ஏய் ஏய் என்ன தண்ணி நிக்கிற? ஏய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. என்னப்பா எங்க போனோம்? நான் பொத்தேரி வரைக்கும் போகணும்ண்ணா. சரி உட்காரு. என்ன தம்பி பொண்ணு மட்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. எல்லாம் தெரியும். எல்லாம் பசங்களோட பொண்ணுங்க தான் அதிகமா தண்ணி அடிக்குது. Hey, are you okay? Are you okay? Hey, என்ன பண்ண போற? ஏய் ஏய் இறங்குடா. அண்ணா இறங்குடா. வாந்தி எடுக்கிறது என்ன வாஷ் பேசினா? அந்த பொண்ணு இறக்கு. ஏண்ணே? இறங்குடா. ஏய் இங்க வாடா. தோ வந்துட்டேண்ணே. வாடா. என்னண்ணா? அழுடா. அண்ணா அழுடா முதல்ல. தொடா. தொடரா. என்னண்ணா? என்ன பாக்குற? தொடரா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா கிளீன் பண்ணு. கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்கண்ணா. இந்த சீனே வேணாம். ஆளை விடு. ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயா அதெல்லாம் முடியாது. ஆளை விடு பண்ணி. அவ்வளவு தூரம் போவேன். செலவாகும். பரவாயில்லையா? 1000 ரூபாய் ஆகும். 1000 ரூபாய் ஆகும். இல்ல ஆளை விடு. சரி. அண்ணா ச்சே.
ஏகாம்பரம் அந்த பசங்க வர சொல்லு. ஐயா கூப்பிடுறாரு போங்க. இந்த வயசுல ராத்திரி பகல் எல்லாமே உங்களுக்கு ஒண்ணுதான் இல்ல? வெளியே இருந்து தங்கி படிச்சா நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஹவுஸ் பார்ட்டி, டான்ஸ், பார்னு ஃபுல் மஜாவா இருக்கலாம். இல்ல எதுக்காக உங்க பேரண்ட்ஸ் உங்களை நம்பி ஃப்ரெண்ட்ஸ்களோட தங்க வச்சிருக்காங்க? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அதை பத்தி கவலையே இல்லையா உங்களுக்கு? உன் பேர் என்ன? ஷாலினி. சாலினி, அட்வான்ஸ் உலகத்துல தான் இப்ப நாம இருக்கோம். சரி, பட் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள நாம மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா? இதுவே உங்களுக்கு கடைசியா இருக்கட்டும். இந்த அப்படி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதால நான் உங்களை விடுறேன். கிளம்புங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ணா ஆட்டோ வருமா? எங்கம்மா போனோம்? பொத்தேரி வரைக்கும். ஏறுங்கம்மா. நேத்து என்ன நடந்துச்சு? இல்லைங்க, நீங்க பப்புக்கு நேத்திக்கு உளராத, ஒழுங்கா சொல்லு. இல்லைங்க, நேற்று பப்ல இருந்து வெளில வரும்போது நீங்க ரோட்ல தனியா நின்றுட்டு இருந்தீங்க. ரோட்ல வேற நிறைய வண்டிங்க ஃபாஸ்டா போயிட்டு இருந்துச்சு. அதான் பக்கத்துல வந்து நான் உங்களை பிடிச்சேன். ஆனா நீங்க அப்படியே என் மேல சாஞ்சிட்டீங்க. நீங்க என் காலேஜ்னு எனக்கு தெரியும். அதான் உங்களை ஹாஸ்டல்ல ட்ராப் பண்ணிடலான்னு சொல்லி அங்கேயே ஒரு ஆட்டோ பிடிச்சேன். ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது நீங்க வாமிட் பண்ணிட்டீங்க. ஆட்டோக்காரனும் டென்ஷன் ஆகி அங்கேயே இறக்கி விட்டு போயிட்டான். டைம் வேற அப்போ 2 மணி இருக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்னு கொஞ்ச தூரம் உங்களை தூக்கிட்டே போனேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னாலையும் முடியல. அப்போதான் அங்கே ஒரு லாட்ஜை பார்த்தேன். சரி ஃப்ரெஷ்னாக போயிட்டு அங்கேருந்து கிளம்பலான்றதுக்குள்ளேயே போலீஸ் எல்லாம் வந்து என்னென்னமோ நடந்து போச்சு. அப்ப நான் வாமிட் பண்ணதை க்ளீன் பண்றதுக்காக தான் நீ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தியா? சாரி கௌதம்.
நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். ஆனா நான் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. அவங்க தான் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏய், இன்னைக்கு அர்ஜுன் வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்காண்டி. ஒரு நிமிஷம். என்ன திடீர்னு மீட் பண்ற பிளான்? என்ன சொல்ல போறான்னு தெரியல, வந்தாதான் தெரியும். பூஜா, என்ன ஷாலினி, நேத்து ட்ரிங்க்ஸ்ல என்னடி மிக்ஸ் பண்ணி கொடுத்த? நான் ஒன்னும் மிக்ஸ் பண்ணலப்பா. கொன்னுடுவேன். வா கௌதம் போலாம். வா. மொத்த பொடி மறைச்சுக்கிட்டா நாங்க எதை பாக்குறது? வாட்? நத்திங் மேம். ஏய், இங்க என்ன பண்ற? வா வெளியே போலாம். என்னது கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, எப்படி வெளில வருது? கிளம்பு. பரவாயில்ல, வா போலாம். ஏய், அதெல்லாம் வர முடியாது, நீ ஒழுங்கா கிளம்பு. கூப்பிட்டா வர மாட்டியா? சொல்றேன்ல, கிளம்பு. கெட் அவுட் சொன்னா வந்துதானே ஆகணும். ஏய் ஏய் ஷாலினி, சொன்னா கேளு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். Gautam, get out from the class. மேம், நான் அதுவும் பண்ணல மேம். I said get out. மேம், I say out. ஏய், என்ன சொன்ன? அதான் வெளியே வந்துட்டல்ல. ஏய், வா. ஹே, நீ எப்பவுமே இப்படிதானா? ஆமா. சரி, நீ உன்னை பத்தி சொல்லு.